Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions exercise 1.4 seventh sum. In each of the following cases state whether the function is bijective or not, justify your answer அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ பைஜெக்டிவ்னா என்ன, கண்டிப்பாக மனசுக்குள்ள அந்த சம்ம பார்த்தோன்னே ஒரு கேள்வி எழும். ஸோ பைஜெக்டிவ்னா என்ன? பைஜெக்டிவ்னா ஒன்றுமே இல்லை, இன்ஜெக்டிவ் ப்ளஸ் சப்ஜெக்டிவ். ஸோ இதுவும் கண்டிப்பாக புரியாது, நான் சொல்கிறேன். திஸ் இஸ் பைஜெக்டிவ். ஸோ இன்ஜெக்டிவ்னா வேறு ஒன்றுமே இல்லை, 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்ஜெக்டிவ். ஸோ இந்த இன்ஜெக்டிவாகவும் இருக்கணும், ஆன்-டு ஃபங்க்ஷன். சப்ஜெக்டிவ்னா ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ ஆன்-டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா 1-to-1 ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஆன்-டு-1 ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது. இப்போ அதாவது 1-to-1 ஃபங்க்ஷன், 1-to-1 ஃபங்க்ஷனாக அந்த இப்போ கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அது ஆன்-டு-1 1-to-1 இருக்கணும். ஆன்-டு-1 இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் பைஜெக்டிவ், இல்லைன்னா அது பைஜெக்டிவ் கிடையாதுன்னு எழுதுறது தான். ஸோ இதுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த கான்செப்ட். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் R2R டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன். ரியல் நம்பர்ஸுங்க ஆர்னால ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் நீங்கள் எதனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், எதனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் நான் இப்போ நம்ம எடுக்க போகிற நம்பர்ஸ் வந்து -1, 0, 1 இந்த மூணு நம்பர்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ -1 எடுத்திங்கன்னா 2 × -1 + 1. ஸோ -2 + 1, -2 + 1 2 - 1, அதாவது 2 - 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் போட்டிங்கன்னா மைனஸ், ஸோ -1. தென் எஃப் ஆஃப் 0, 2 × 0 + 1, that is 2 0 0 + 1, that is 1 வரும். தென் எஃப் ஆஃப் 1 இருக்குது, 2 × 1 + 1, 2 + 1 3 வருது. ஸோ இப்படி நீங்கள் வேறு வேல்யூஸ் போட்டால் கூட டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் வரும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சது இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷன் தான், அதுவும் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதாவது இப்போ நீங்கள் எஃப் ஆஃப் 2 போட்டு பார்த்தாலுமே நான் எக்ஸாம்பிள் போட்டு காணிக்கேன். 2 போட்டு காணிச்சா கூட இந்த 3 வேல்யூஸும் போட்டால் போதும், ரெண்டாலும் உங்களுக்கு 2 போட்டு காணிக்கேன். ஸோ -4 + 2, தட் இஸ் 4 - 2 2 பெரிய நம்பர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் வருது. -2 தான் வருது. இதுக்கு மேலே வேறு நம்பர்ஸ் போட்டாலும் இதே சேம் இமேஜ் வரவே வராது. எஃப் ஆஃப் 3 போட்டிங்க 2 3 6 வரும். 6 -6 + 2 அதனால் 4 சம்திங் வரும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் வருது இந்த வழியை. இது வந்து ஒரு சேம் இமேஜஸோ இல்லை மெனி 1-to-1 அப்படின்றது ஒன்றும் வரல, சேம் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு வரல. ஸோ இது வந்து நீங்கள் இட் இஸ் 1-to-1 எழுதிடலாம். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் ஒவ்வொன்றுக்கும் வேறு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வருது. இடையில மிச்சமே இருக்காது, ஏன்னா இங்கே ரியல் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் நீங்கள் என்னனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு 2 மிச்சம் இருக்குது, 2 மிச்சம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரியல் நம்பர் வந்துடும், ஏன்னா ரியல் டு ரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர்னால் சம்திங் 2க்கு வேறு ஒரு நம்பர் வரும், ஒரு ரியல் நம்பர் வரும். இதுக்காட்டில் அடுத்தது வந்து வேறு 5 4 5 எல்லாம் மிச்சம் இருக்கும். ஸோ 4 இருக்கலாம், மேபி 4 இருக்கலாம். ஸோ 4க்கும் கண்டிப்பாக ஒரு ரியல் நம்பர் இமேஜ் வருது. ஸோ அப்படி வரதுனால இதை நீங்கள் எழுதிடலாம், இட் இஸ் ஆன்-டுன்னு கூட எழுதிடலாம். ஸோ நான் ஏன் ஆன்-டு சொன்னேன் அது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ரியல் டு ரியல்னு கொடுத்துட்டாங்க. ரியல் டு ரியல்னு கொடுத்த பிறகு உள்ள என்ன நம்பர் 0 இருக்குது. ஸோ 0க்கு கண்டிப்பாக ஏதோ ரியல் நம்பர் இமேஜாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வராது. ஸோ ரியல் நம்பர் எதனாலும் இருக்கலாம், ஏதோ ரியல் நம்பர். இப்போ -1.5 கூட இருக்கலாம், அதுக்கான இமேஜ் ஏதோ சம்திங் ஒரு நம்பருக்கான இமேஜ் -1.5 உடைய ப்ரீ இமேஜாக இருக்கலாம். ஸோ அப்படி எப்படினாலும் இருக்கலாம். ரியல் நம்பர் கொடுத்ததால இதை நீங்கள் எழுதிடலாம் ஈஸியாக. ஆன்-டு அண்ட் 1-to-1. 1-to-1 சொன்னதை புரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து. ஸோ அதனால் 1-to-1. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொன்னதுபடி இந்த ஃபார்முலா படி 1-to-1 ஆகும் ஆன்-டுவாகவும் இருந்துச்சுன்னா தட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் ஏ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த சம்மை புரிஞ்சிருக்கும். இதே போல தான் அடுத்த சம்மை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் எடுத்துக்கிட்டாலே இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு செஞ்சிடலாம். இப்போ அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ரியல் டு ரியல் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x². ஸோ 4x² கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x². ஸோ இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் சம்திங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு 0 1 2 எழுதுகிறேன். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் 0 = 3 - 4 0². ஸோ 3 - 0² 0 தான். ஸோ 0 ஆயிரும். 4 0 0 தான். ஸோ 3. தென் எஃப் ஆஃப் 1 1 - 4 × 3 - 4 × 1 the whole square, that is 3 - 4, that is -1. then f of 2 is equal to 3 - 4 × 2 the whole square. So 3 × 4 4 16 வரும். ஸோ இந்த மாதிரி 316 வந்து ஆக்சுவலாக -13 வருது. தென் அடுத்தது 3 போட்டுட்டா இது டிஃபரெண்ட் இமேஜஸ் தான் வரும். பட் இதில் சிக்கல் இருக்குது, நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம், ஏன்னா ரியல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டு பார்ப்போம். அப்படி நேச்சர் வந்துச்சுன்னா அது கரெக்டு.
1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லி கரெக்டு. பட் அது இப்படி வரலன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ 3 minus 4 into minus on the whole square 1 தான் வரும். ஸோ 3 into minus 4 that is -1. f of -2 போடுவோம். 3 minus 4 into -2 the whole square. ஸோ 3 minus 4 into -2 the whole square 4 தான் வரும். ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணியாச்சுனாலும் ப்ளஸ் ஆகி என்ன நம்பர் ஸ்கொயரில் வருமோ அதே தான் வரும். 4 தான் வரும். -2 into -2 +4 தான் வரும். ஸோ 3 minus 16 அகைன் -13 வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, இந்த 1 and -13 இந்த 1 and -13 சேமா இல்லையா? சேம் தானே. ஸோ இது வழியாட்டு ஆரோ டயக்ராம் ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா -2ல் இந்த போட்டிருக்கேன். இங்கே 1 3 வந்துச்சு, -3 தென் -13. ஸோ -1 and 3. ஸோ ஒன் செகண்ட். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 0 உங்களுக்கு 3 வந்துச்சு, ஓகே. பட் இந்த 2க்கும் இந்த -2க்கும், ஸோ இந்த -2க்கும் இந்த 2க்குமே இந்த 1 தான் வந்துச்சு, -1 தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த 1க்கும், ஸோ 2க்கு 13 வந்துச்சு. ஸோ இந்த 1க்கும் இந்த 1க்கும் உங்களுக்கு வந்து இது வந்துச்சு 1 வந்து -1 வந்துச்சு. இந்த 2க்கும் இந்த 2க்கும் -2க்கும் -13 வந்துச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது, 2 இமேஜஸ். இப்போ 3K 2 இருக்குது, -2 இருக்குது, 2 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு வந்திருக்கேன். எக்ஸசைஸ் 1.4 தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாச்சுனால, ஏதாவது 3ன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 இமேஜஸ் இருந்தாலே தட் இஸ் நாட் அன் ஆன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இது நாட் அன் ஆன்-டு-ஒன் ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன். இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையவே கிடையாது. இது ஒரு மெனி 1 to ஃபங்க்ஷன். இந்த 3K 2 இமேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ 3 இருந்துச்சுனாலும் அதே தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இருந்தாலும் இங்கே ஆட்டோமேட்டிக் இதை எழுதிடலாம், அதே இமேஜ் தான் வரப்போகுது. ஸோ இட் இஸ் மெனி to 1 ஃபங்க்ஷன். ஸோ 1 to 1 இல்லைனாலே இது நீங்கள் ஆன் டூலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். அங்கே பைஜெக்டிவ் தான் கேட்டிருக்காங்க. 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருந்தால் மட்டும்தான் அது பைஜெக்டிவ். பட் இது 1 to 1 ஃபங்க்ஷன்லேயே ஃபெயில் ஆகிடுச்சு, 1 to 1 ஃபங்க்ஷனே வரல. ஸோ இது நாட் பைஜெக்டிவ்னு அழகாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லாதது. இந்த 3க்கு வந்து -2 and 2 இருக்குது, இந்த 13க்கு -2 and 2 இருக்குது, தென் இந்த 3க்கு 0 இருக்குது, -1க்கு வந்து -1 and 1 இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் இது வந்து 1% இல்லைன்னு எழுதிடலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.